ஹஸ்தம் அஸ்தமா ஹஸ்தமா என்று சொல்லும் அழகு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள், சாதிக்க வல்லவர்கள், பேச்சில் வல்லவை உள்ளவர்கள், தெளிவாக பேசக்கூடியவர்கள். ஆனால் வாழ்க்கை தான் தெளிவு இருக்காது. வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இல்லறத்தில் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள். சிலருக்கு கணவன் மனைவியிடையே சிக்கலை சந்திக்க நேரும். சிலருக்கு காதல் வயப்பட்டு அதில் வெற்றி பெறலாமா வேண்டாமா என்று குழப்பத்தில் இருப்பவர்கள். ஆண்களாக இருந்தால் பெண்களின் மேல் சற்று நாட்டம் அதிகம் உள்ளவர்கள். பெண்களாக இருந்தால் ஆண்களின் மேல் சில நாட்டங்கள் அதிகமாக இருப்பவர்கள். சுறுசுறுப்பு குறைவானவர்கள், பேச்சில் சுறுசுறுப்பானவர்கள், ஆனால் செயல்பாடுகளில் சற்று சுலோவாகத்தான் செயல்படுவார்கள் என்பதுதான் உண்மை. பேச்சில் இருக்கக்கூடிய வீரம் செயல்பாட்டில் இருக்காது. இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு படித்தது ஒன்றாக இருக்கும், செய்வது ஒன்றாக இருக்கும். படித்ததற்கு தக்கன வேலை கிடைக்கலை என்று ஆதங்கப்படுவார்கள், அவசப்படுவார்கள். படித்து கொண்டே இருப்பார்கள், வயது முதிர்ச்சி வரை படித்து கொண்டே இருப்பார்கள். ஒரு டிகிரிக்கு 5 டிகிரி கூட வாங்கி விடுவார்கள். மேற்படிப்பு என்று ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அதே சமயத்தில் வேலை கிடைக்கலை என்று வருத்தப்படுபவர்களும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களால் தான் இருக்கும். சிலருக்கு குழந்தைகளால் சிக்கல் ஏற்படும், புத்திர சோகம் ஏற்படும், புத்திர தொல்லைகள் ஏற்படும், புத்திர தோஷம் சிலருக்கு ஏற்படும். ஆசானே சிலருக்கு எதிரியாக மாற நேரும். ஆசானாலே சிலருக்கு தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சிலருக்கு அதே ஆசிரியர்களால் ஒரு நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். என அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லறம் மட்டும்தான் சரியாக அமையாது. பொது வாழ்க்கை இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் சொந்த வாழ்க்கை ஒரு சூனியமாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடி ஏதேனும் ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று வந்தால் கண்டிப்பாக இவர்கள் பிரகாசிக்க முடியும்.